நல்லா தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த புள்ள வந்து நின்றுது, ஜெயிச்சுது, எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. இப்போ அவர் பண்ணலாம் செய்யலாம்னாக்கா செய்யறதுக்கு டைம் கொடுங்க. இப்போதானே வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆளட்டும். இப்போதைக்கு பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஆட்சியோட இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். போலீஸோட அராஜகம்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 189 ஒயின் ஷாப்பு மூட்டாவில் கஞ்சா ஒய்ப்பு கம்மி, ஊசி ஒய்ப்பு கம்மி. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விடையும் இப்போ வித்தியாசமாக செய்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. ஃபேக் நியூஸாக தான் வருது. நான் நிறைய எங்கே பார்த்தாலும் ஃபேக் நியூஸ். எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு இன்டர்நெட்டை முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பண்ணுற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் அந்த ஃபீல்டு ஒர்க் எதுவும் அவங்க பண்ணலை. ஓகே, ஆட்சி வந்தால் இதெல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 மாதம் ஆச்சு, அதுக்கான அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவங்க என்ன எடுத்து வைக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். மாற்றம் வந்து எங்கேயும் லஞ்சம் இல்லை, பெருசாக இந்த இடத்துலையும் ஊழல் இல்லாமல் இருக்குது. அதே பெரிய மாற்றம் தான் இப்போதைக்கு இந்த 2.5 மாதத்தில். விஜய் ஆட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறையா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் விஜயோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போறாரு. கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் இதுவாக இருக்கு. நல்லா 3 ஆட்சியோட இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கு. அவரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் எதிர்கட்சிகள் யாரும் வந்து அவர் ஒழுங்காக செயல்பட விட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவர்கிட்ட வந்து குத்தத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. எப்படிமா இருக்கு 2 மாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அந்த புள்ள பண்ணுறது. நிஜமா உண்மையாக சொல்ல போனால் அந்த புள்ள பண்ணுறது ரொம்ப. இந்த ஆஸ்பத்திரி நியூஸ் கூட பார்த்தேன், அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் நடந்த நியூஸ் கூட நான் கூட பார்த்தேன் செல்லில். நல்லா தான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்த வாட்டி திருப்பி 20 வருஷமா தான் வருவாப்புல. விஜய் தான் வருவார். ஆமா, விஜய் தான் சூப்பர் ஸ்டார். எல்லாம் வயசு பசங்களே போதும், காலேஜ் பசங்க, லேடிஸே போதும், ஆம்பளை கூட போட தேவையில்லை. 189 ஒயின் ஷாப்பு மூட்டாவில் கஞ்சா ஒய்ப்பு கம்மி, ஊசி ஒய்ப்பு கம்மி. எல்லாமே இப்போ எவ்வளோ மக்கள் இதுவாகுது. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. நாங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் அவர் செய்கிறாரு. எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லாம் பயப்படுறாங்க வந்ததுலேருந்து. இப்போ எந்த ஊழலும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பெக்ட். லேடிஸுங்களுக்குலேருந்து ஜென்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட். நல்லா இருக்கு. அவரோட ஆட்சி இன்னும் நிறைய பணி தொடரணும். ஜனங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். நாங்கள் எதிர்பார்க்கறத விட நிறைய செய்வார். நம்பிக்கை நிறையவே இருக்கு. அவர் இன்னமும் செய்வார். மாற்றம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த 2 மாசத்துல? நிறைய மாற்றம் வந்திருக்கு. நிறைய மாற்றம் பெண்களுக்காக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லஞ்சம் வாங்குறது இருக்காங்க. அதுல இருந்து எங்கேயுமே லஞ்சம் வாங்குறது இல்லை. ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் அந்த லஞ்சம் ஒழிச்சிட்டாங்களா? லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுங்க. லஞ்சமே கிடையாதுங்க, எங்குமே லஞ்சமே கிடையாது. லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. லஞ்சமே கிடையாது. லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு அந்த செல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதனால லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறவங்களும் மாட்டுவாங்க, கொடுக்குறவங்களும் மாட்டுவாங்க. இப்போ ரீசெண்டா தாவேக நிர்வாகி வந்து லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அது அந்த பழனியில அந்த நடந்தது இல்லையா, 100 கோடி அந்த இன்சிடென்ட்ல எப்படி பாக்குறீங்க? அதுவும் லஞ்சத்தோட இதுல தானே வருது. பண ஆசை அவங்களுக்கு. எல்லாருமே 10 விரலும் ஒண்ணாம இருக்குது. உண்மையா அவர் வந்து நம்ம நாட்டுக்கு நமக்கு நல்லது செய்யணும்னு அவர் வந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாரும் செய்யணும். பண ஆசை 100 கோடி 10 ரூபாய் கீழே காய்ச்சாலும் எடுக்க மாட்டான். அவனை சைட்ல கூப்பிட்டு எப்பா வாப்பா நம்மளுக்கு தரானாக்கா அவன் எல்லாமே தான் செய்வான். எங்க தலைவர் எங்க விஜய் என் புள்ள எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா என் குடும்பத்துல ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி தாவேக்கால சில பேர் உள்ள போந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சில பேர் இறங்கி இருக்கிறாங்க. அது வந்து இவருக்கு அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா தாவேக்கா நிர்வாகிகளே அப்படி பண்றாங்களே, அது வந்து எப்படி? தாவேக்கா நிர்வாகிங்க பண்றாங்கன்னாக்கா அதாங்க எல்லாம் பணம் விலை போயிடுறாங்க. பணத்துக்காக விலை போயிடுறாங்க. அவனுங்க அந்த மாதிரி பண்றாங்க. தாவேக்கா நிர்வாகிங்கன்னா அது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சா இப்போ எங்க சிஎம் விஜய்க்கு தெரிஞ்சாக்கா அவங்கள கண்டிப்பா அவருக்கு தகுந்த நடவடிக்கை அவர் எடுப்பாரு. இப்போதைக்கு பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஆட்சியோட இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். போலீஸோட அராஜகம்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்தப்போ அவ்வளோ ஒன்றும் இருந்த மாதிரி தெரில. பட் இப்போ ஏதோ கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பட் இப்போ ஓகே தான். ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாலிடிக்ஸ் பற்றி ஓரளவுக்காச்சும் கொஞ்சமாச்சு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நான் 10க்கு ஒரு 7 கொடுப்பேன்.
2 months வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. ஏன்னு சொல்ல போனால் லாஸ்ட் இயரில் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி அது சம்மந்தமாக எதுவுமே பெருசாக இனிஷியேட் எடுத்த மாதிரி வெறும் ஃபேக் நியூஸாக தான் வருது. நான் நிறைய எங்கே பார்த்தாலும் ஃபேக் நியூஸ். எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு இன்டர்நெட்டை முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா விஜய் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபீஸ் கட்ட வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா மீடியா முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து இந்தியா டுடேவே வந்து அட்ரஸ் பண்ணி இப்படி ஒரு நடக்கலை பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது அவங்க பார்ட்டி சார்பாக அவங்க யாராவது வந்து வெளில வந்து சொல்லணும், இல்லை இதெல்லாம் பொய் இதெல்லாம் கரெக்டுன்னு. இதை ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்க வந்து நல்ல விஷயங்களை மட்டும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாங்கிறதான் என்னோட பார்வை. ஸ்டார்டிங் ஒரு 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய நல்ல திட்டங்களும் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய அப்போஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா அந்த கட்சி ஆள்கள் இருக்கட்டும், மற்ற அந்த கட்சி பேர் சொல்லிட்டு நிறைய பேர் பழைய பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிட்டாங்கனாலும் கண்டுக்கல பெருசாக. ஸோ ஒரு சில பேர் வேணால் அவங்களுடைய பேர் சொல்லி இருந்து தப்பு பண்ணுறவங்கள அந்த கட்சி விட்டு நீக்கினாங்க. மற்றபடி அவங்க மேலே ஒரு பெருசு நடவடிக்கையோ எதுவும் எடுக்கல. அதே போல் ஓகே இது எல்லாமே பண்ணுற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் அந்த ஃபீல்டு ஒர்க் எதுவும் அவங்க பண்ணலை. ஓகே ஆட்சி வந்தால் எல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 மாதம் ஆச்சு, அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவங்க என்ன எடுத்து வைக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க ஆட்சியில் சொன்னதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல. ஆல்ரெடி இருந்த ஆட்சியில் அந்த திட்டங்களை தான் அவங்க ஜஸ்ட் ஒரு பேர் மாற்றி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர புதுசு எதுவும் கொண்டு வரல. அது கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நேம்லாம் மாத்திருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேம் மாற்றுறது அது எல்லா ஆட்சியும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ காமராஜர் மத்திய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார், அது எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். இது வந்து காலகாலமாக மாறிட்டு வருது தான். அதை ஒரு ஆட்சி வரும்போது ஏன் ஒரு ஜெயலலிதா அந்த புக்கு நோட் தரும்போது அவங்க ஃபோட்டோ போட்டு தந்தாங்க, அது ஸ்டாலின் வரும்போது அவர் ஃபோட்டோ மாற்றினார்ல. அது ஒரு ஆட்சி மாற்றும் போது அது ஒருத்தரும் ஜெனரல் நடக்கிறது தான். ஆனால் அப்போ இருக்கிற கரண்ட் ஒரு சிஎம்மோட ஃபோட்டோ தான் வச்சு போடுறாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்களா அப்படின்னு. நேம் மாத்துறது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த திட்டம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். இப்போ திட்டம் அந்த யூஸ்ஃபுல்லாக கன்னியூ ஆனால் மட்டும் போதுமே தவிர அந்த நேம் எந்த நேம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கு அப்படியே ஃபாலோ ஆனால் போதும், அவ்வளோதான். வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்றிருக்காரா? வாக்குறுதிகள் பெண்களை பற்றி அந்த முன்னேற்றத்துக்கு நிறைய சொல்லியிருந்தாரு. அதுனா இந்த பெண்கள் சிறப்பு படைன்னு சொல்லி சிங்கப்பெண் அதிரடி பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 நாள் மட்டும் ஒரு 2 நாள் ஒரு 2 வீக்ஸ் பக்கம் இருக்கும். அதை பற்றி பெருசாக யூடியூப்ல ஆகட்டும் நிறைய சேனலில் பேசியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. வெளியே யாரும் அதிகமாக பேசுறது இல்லை. அதிகமாக அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமலே போயிடுது. இன்னும் அந்த ரூரல் ஏரியா பக்கமெல்லாம் அந்த திட்டம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. மற்ற திட்டங்கள் மட்டும் அந்த விஜய் வராரு போகிற அதெல்லாம் தெரியுது. பட் ஆனால் இன்னும் ஒரு சில நல்ல விஷயங்கள் ஊருக்குள்ளே நடக்குதா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வேணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் ஆட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறையா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் விஜயோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ மகளிருக்குன்ட்டு பண்ணுற சப்போர்ட்டு, பஸ்ஸு, இப்போ நாங்கள் பஸ்லலாம் போனால் ஃப்ரீயாக போகிறது, அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பிரச்சனைக்காக ஃப்ரீயா போறது போன ஆட்சிலேயே விட்டாங்களே, மகளிர் விடியல் பயணம் எல்லாம் விட்டாங்க. ஆனால் நாங்கள் பஸ்ஸில் இப்போ விஜயனாக்காக தான் பஸ்லேயே போகிற மாதிரி போகிறேன். நான் ரொம்ப பெரிய ஃபேன் தான். நேரில் பார்க்குறதுக்குலாம் எனக்கு ஆப்ஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய விஷயம் மாறுதல் இருக்கு. ஆனா மக்கள் நிறைய பேர் இப்போ எப்படி சொல்றது, அவங்க நிறைய அவதூறு கலப்பிட்டே இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நிறைய மாறுதல் நாங்க பார்க்குறோம் வீடியோஸ்ல இது பண்றோம். நிறைய லேடிஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷல்லாம் வருது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான்லாம் விஜய்க்கு தான் போட்டேன். என் பாப்பா ரொம்ப விஜய் பேசுவா. எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்றாரு, நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு. கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் இதுவாக இருக்குது. நல்லா 3 ஆட்சியோட இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லா பண்ணுறாரு. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் போய்ட்டு வந்தார் குழந்தைங்களுக்காக, நல்லா பண்ணுறாரு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவர் தான் கண்டிப்பாக இருப்பார். யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அவர் தான் சிஎம். வெற்றி அவர் தான், எப்போவுமே அவர் தான் நம்ம சிஎம். அவர் தான். குழந்தைங்களாம் அவர் தான் பிடிக்கும் ரொம்ப, எல்லாருக்கும் அவர் தான் பிடிக்கும். நம்ம தளபதி வேறு 23வது படம் வருது. அவரது படம் வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரசிகரா சிஎம்க்கு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
அவரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் எதிர்க்கட்சிகள் யாரும் வந்து அவர் ஒழுங்காக செயல்பட விட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவர்கிட்ட வந்து குத்தத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது, சடனாக போய்ட்டு விசிட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க, ஆதிதிராவிடர் ஹாஸ்டல் இதெல்லாமே போய் செக் பண்ணாங்க. ஸோ அவர் 1 by 1 அப்போ தான் லேர்ன் பண்ணி கற்றுட்டு வர. அவருக்கு நீங்கள் வந்து 6 month டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டைம் பீரியடை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யாருமே அவர் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அவரை வந்து நீங்கள் கேள்வி கேட்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோடய அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து அவரை செயல்பட விட மாட்டீங்க. அவரை செயல்பட விட்டால் இன்னும் பெட்டராகவே அவர் செயல்படுவார். ஸோ ஆல் த பெஸ்ட் விஜய் சார். நல்லாதமாக இருக்குது. என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுது? மாற்றம் வந்து எங்கேயும் லஞ்சம் இல்லை, பெருசாக இந்த இடத்துலையும் ஊழல் இல்லாமல் இருக்குது. அதே பெரிய மாற்றம் தான் இப்போதைக்கு இந்த 2.5 மாதத்தில். இதுக்கு மேலே போக போக இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஊழல் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து டிவிகேல இருந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் 1,30,000 வாங்கினாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் 100 கோடி அந்த பழனி முருகன் கோயில் டெம்பிள் எல்லாம் மாத்திச்சு. அதெல்லாம் ஊழல் இதுல தானே வருது. அந்த 1 lakhன்றது வந்து லஞ்சம். இப்ப அந்த லஞ்சம் வாங்கினவரை வந்து ஒரு சும்மா விடலையே. இப்ப கட்சியிலோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுத்திருக்காங்க, 10 வரைக்கும் ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 100 கோடி ரூபாய் ஊழல்ன்றதுல வந்து பார்த்தா இதுவரை யாரு டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்கன்றது தெரியல. சாட்சி கையெழுத்து போட்டது யாரு? டிஎம்கேல இருந்து தான் போட்டிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். யாரு டிஎம்கேல இருந்து போட்டிருக்காங்க? ஆமா, அதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதோட சாட்சி கையெழுத்து போட்டது யாருன்னா டிஎம்கேல இருந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டவரை. ஸோ அது என்னன்றது வந்து அதோட ஃபைனல் விசாரணையில தான் வந்து யார் மேல இதே டிவிகேல ஒரு ஊழல் நடந்திருந்தா அது கண்டிப்பா அது அமைச்சராக இருந்தாலும் கூட தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஊழல் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பா. அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த ஊராட்சி மன்ற கவுன்சிலரா அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துக்க தேவையில்லைங்க. அப்போ நடவடிக்கை எடுக்க தானே செய்யறாங்க. இதே இதை வந்து டிஎம்கே ஆட்சியில் யாருமே இந்த மாதிரி பண்ணலையே. விசில் தான் போட்டீங்களா? எப்படி இருக்கு விஜயோட ஆட்சி? 2 மாசத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு விஜயோட ஆட்சியில? அவரு செஞ்சது எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விடையும் இப்போ வித்தியாசமா செய்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. மாற்றம் நான் வந்தா கண்டிப்பா மாற்றம் கொடுப்பேன் அப்படின்னாரு. என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுது? எல்லாம் சிங்கப்பெண் மாற்றம் வந்தது, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு திட்டம் வந்தது, அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. மகளிர் தொகை நல்ல 2,500 ரூபா அது நிறைவேற்றி வச்சாச்சு. இல்ல 25 இன்னும் கொடுக்கலீங்களே, 1000 ரூபாய் தான் போட்டுட்டு இருக்காரு. இல்லை, இன்னும் மேலதான் 2,000 ரூபா அது கொடுத்தாச்சு. 2,500 ரூபா சொல்லியாச்சு. அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்றீங்களா? இந்த மாசத்துல இருந்து கொடுத்தாச்சு.